வணக்கம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். உலக சுகாதார நிறுவனம் WHO மற்றும் நமது இந்திய அரசின் சார்பில் வெளியிடப்படும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB இதில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் தற்கொலை செஞ்சு இறந்து போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. 2024 கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடம் மட்டும் 1 லட்சம் பேர் இந்தியாவில் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. நான் ஒரு மீட்டிங் போகும்போது ஒருத்தங்க முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, சார், தற்கொலை எண்ணங்கள் வராமல் பாதுகாப்பது எப்படி, இல்லை தற்கொலை எண்ணங்கள் வந்தால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு பள்ளியில் பழைய மாணவர் சங்கம் மீட்டிங் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50-100 மாணவர்கள், பழைய மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வகுப்பெடுத்த அந்த ஆசிரியர் கேட்டார் மாணவர்கள்ட்ட, நீங்கள் எல்லோரும் வந்து இந்த போர்டில் ஒரு வாக்கியத்தை எழுதி போடுங்க. அந்த வாக்கியம் ஒரு சந்தோஷமான மனநிலையில் படித்தாலும் துக்கமான மனநிலையில் படித்தாலும் அந்த வாக்கியம் பொருந்தணும்னு சொன்னார். இப்போ எல்லா மாணவர்களும் கேட்டாங்க, அது எப்படி சாத்தியம், அது முடியவே முடியாது, ஒரே வாக்கியம் சந்தோஷமான மனநிலையிலும் துக்கமான மனநிலையும் எப்படி சரியாக பொருந்தும்னு கேட்டாங்க. அப்போ ஒரு மாணவர் மட்டும் வந்து எழுதி போட்டார். என்ன அப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாக்கியம். இந்த வாக்கியத்தை நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் படித்தாலும் பொருந்தும், கடந்து போயிடும் அந்த சந்தோஷமும். அதே போன்று துக்கமான மனநிலையிலும் தற்கொலை சிந்தனையிலும் படித்தாலும் இதுவும் கடந்து போயிடும். ஸோ அந்த எதுவுமே நிலையானது இல்லை. எதுவுமே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்துக்கு அப்புறம் கடந்து போயிடும். துக்கமான மனநிலையில் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கடந்து போயிடும். அதனால் தற்கொலை சிந்தனைகள் வந்ததுன்னா இதுவும் கடந்து போகும்னு நினைங்க. ஸோ இந்த தற்கொலை தடுப்பு தினத்தில் நாம் அனைவரும் நமது கைகளை ஒன்று கோர்ப்போம், உதவிக்கரம் நீட்டுவோம், தற்கொலையை தடுப்போம். நன்றி.